கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் வேலவ கவுண்டன்பாளையம் பகுதியில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகளை இரவு நேரத்தில் எரிப்பதாக பொதுமக்கள் புகாரை முன்வைத்து தற்போது அந்த பகுதியில் புகாரானது எழுந்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணத்திற்காக கேரள மருத்துவ கழிவுகளை தனது தோட்டத்தில் வைத்து உரிமையாளர் எரித்து வந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் சதீஷ்குமார், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ளது வேலப்பகவுண்டம்பாளையம். அதே பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவர் கடந்த 6 மாதங்களாக கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை அணைக்கும் புரோக்கர் மூலமாக மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தனது தோட்டத்து குடோனில் எவ்வித அனுமதியுமின்றி வைத்துள்ளார். இரவு நேரங்களில் கழிவுகளை எரிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கழிவுகளை இரவு நேரங்களில் எரிப்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு சுவாச கோளாறு, தோல் நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த சுஜி, சஹாய் மற்றும் நிதிஷ் ஆகிய 3 பேரும் மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை பொன்னுசாமியின் தோட்டத்திற்கு ஏற்றி வந்துள்ளனர். அப்பகுதியில் லாரியை சிறைபிடித்த பகுதி பொதுமக்கள், போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொன்னுசாமியிடம் விசாரித்தனர். இந்நிலையில் தோட்டத்து குடோனில் வைக்கப்பட்டிருந்த மொத்த மருத்துவ கழிவுகளையும் முழுமையாக அகற்றாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரித்தால் கேரளா பதிவெண் கொண்ட லாரியை வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு பறிமுதல் செய்தனர். மேலும் கேரளாவிலிருந்து காலாவதியான மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை அங்குள்ள புரோக்கர் மூலமாக கமிஷன் அடிப்படையில் பொன்னுசாமி வாங்கி இந்த இரவு நேரங்களில் எரியூட்டு தெரிய வந்துள்ளது. மேலும் பொன்னுசாமி தோட்டத்தில் குடோனில் உள்ள அனைத்து குப்பைகளையும் அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் ஆகிய நேரில் ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். சதீஷ், விவரங்களுக்கு நன்றி.